நமஸ்காரம். சத்யநாராயண பூஜையை பத்தின ஒரு பதிவு. பொதுவா நம்மளுடைய பாரத தேசத்துல சத்யநாராயண பூஜைக்கு ஒரு பெரிய மவுஸ் இருக்கு. நம்ம என்ன சங்கல்பம் பிரார்த்தனை பண்ணிக்கிட்டாலுமே அந்த சங்கல்பம் நமக்கு ஆணுகூல்யமா நடத்தி கொடுக்கறதுக்கு சத்யநாராயணர் நமக்கு ரொம்ப ஃபேவரா இருப்பாரு. ஸோ இது மூலியமா நிறைய புராணோக்த கதைகளும் உண்டு. பொதுவா பூஜைகள் ஆராதனைகள்லாம் செஞ்சதுக்கு அப்புறமா ஒரு 5 கதைகள் படிப்பா. அதுல தமிழ்நாட்டுல வேற மாதிரி இருக்கும், ஆந்திரால வேற மாதிரி, கர்நாடகால வேற மாதிரின்னு தனித்தனியா. ஏன்னா அது எல்லாமே பூலோகத்துல நடந்த ஒரு கதை அப்படின்றதுனால ஒருத்தவங்களுடைய அந்த தேசத்துக்கு தகுந்த மாதிரியான கதைகளை படிப்பா. அது எந்த விதமான தப்பும் கிடையாது. இந்த சத்யநாராயண பூஜை அப்படிங்கிறது தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த பூஜையை எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம செய்யறோமோ, முடிந்தா பிரதி ஏகாதசியோ இல்ல பிரதி மாதம் பௌர்ணமியோ, இல்லைன்னா இந்த பௌர்ணமி ஏகாதசி மட்டும்தானா அப்படின்னு கேட்டா அப்படியும் கிடையாது. ஒரு வரமும் இந்த பூஜைக்கு உண்டு. பொதுவாக இந்த மங்கள கௌரி, அதே மாதிரி வரலட்சுமி, இவங்க எல்லாருக்குமே ஸ்பெசிபிக்கான ஒரு நாள், வருஷத்துல ஒரு நாள் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இந்த சத்யநாராயணருக்கு மட்டும்தான் நம்மளுடைய சங்கல்பத்தை நமக்கு நடத்தி கொடுக்கறதுக்கும் பண்ணலாம், நடத்திக்கிறதுக்காகவும் பண்ணலாம், நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறமாவும் பண்ணலாம் அப்படின்ற மாதிரியான ஒரு சங்கல்பம் இந்த விரதத்துக்கு ஒரு மகிமை. அதனால இதுக்கு ஸ்பெசிபிக்கான டேட் அப்படிங்கிறது பொதுவான சாஸ்திரத்துல சொல்லப்படலை. பௌர்ணமி ஏகாதசி பெருமாள் அப்படின்றதுனால சொல்லப்பட்டிருக்கு. ஆனால் நம்ம எப்போ வேணும்னாலும் பண்ணலாம். அமாவாசையிலையும் பண்ணலாம், அஷ்டமி நவமிலையும் பண்ணலாம், சனிக்கிழமையிலையும் பண்ணலாம். அப்படின்னு எந்த நாளா இருந்தாலும் நம்ம எவ்வளோ இன்வால்மெண்டா இந்த பூஜை பண்றோம் அப்படிங்கிறது தான் முக்கியம். அந்த மாதிரி இந்த வருடத்துல ஐப்பசி மாதம் கரெக்டா நவம்பர் 5ஆம் தேதி அன்னைக்கு பௌர்ணமி, ரொம்ப விசேஷமான பௌர்ணமி. சாந்திரமானம்னு சொல்லக்கூடிய தமிழ்நாடையும் கேரளாவையும் தவிர மீதி எல்லா தேசத்துல இருக்கிறவங்களுமே சாந்திரமானம். அவ எல்லாருக்கும் கார்த்திகை மாசம் அப்படிங்கிறது ஆரம்பிச்சிடுது. ஸோ ரொம்ப விசேஷமா அந்த சைட்லாம் பண்ணுவாங்க. நம்மளுடைய தமிழ்நாட்டிலும் இது அனைவரும் அவசியம் பண்ணி எல்லா விதமான ஐஸ்வர்யங்களையும் பெறணும் அப்படின்னு பிரார்த்திக்கிறேன். மேற்கொண்டு உங்களுக்கு ஜோதிட ரீதியான சந்தேகங்கள் ஏதாவது இருந்தாலுமே நீங்கள் டிஸ்பிளேல தெரிகிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி அவசியம் நீங்கள் பேசலாம். நன்றி, நமஸ்காரம்.